வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வேண்டி, ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரச்சன்னவதனம் தியாயே சர்வவிக்னோப உபசாந்தகே ஏகாந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தியோ யோன பிரசோதயாத். ஓம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 13/12/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய யோகம் சிவம் காலை 11:42 வரை, பிறகு சித்தம். இன்றைய திதி திரையோதசி திதி இரவு 7:40 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய கர்ணம் கவலவம் காலை 8:49 வரை, பிறகு தை துளை. இன்றைய நட்சத்திரம் பரணி காலை 7:30 வரை, பிறகு கிருத்திகை. இன்றைய அமிர்தாத யோகம் சித்த யோகம். அதிகாலை 5:45 வரை இந்த சித்த யோகம் இருக்குது. அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் விடிய காலை 5:42 வரை உள்ளது. சரி நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 முதல் 10:20 வரை. இன்று மிகவும் உகந்த நாள். இதனால் இன்று திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம். அதனால் எல்லோருக்கும் மிகவும் உயர்ந்த நாளாக இன்றைய நாள் உள்ளது. நண்பர்களே, இன்றைய நாள் எப்படி என்பதற்கு யாருடைய ராசிக்கு என்னென்ன பலன். மேஷம், எதிர்பார்த்த நபர் மூலம் பாசமும் அன்பும் உண்டாகக்கூடிய நாள். ரிஷபம், கவனம் தேவை, வீண் செலவு ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படும். மிதுனம், நல்ல நாள், நன்மை வந்து சேரக்கூடிய நாள். கடகம், பேச்சால் வீண் சங்கடம் வரும், அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். எதிலையும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. சிம்மம், எடுத்த முயற்சி நன்மையாக முடியும், அருமையான நாள். கன்னி, எதிர்பார்த்த உதவி கிடைக்கும், மன நிறைவு உண்டாகும் நாள். துலாம், திடீர் சந்திப்பால் சந்தோஷமும் சுகமும் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிகம், எல்லோரிடமும் பணிவோடு இருப்பது நல்லது. தனுசு, காரிய வெற்றி பெருமை வந்து சேரக்கூடிய நாள். மகரம், திடீர் சிக்கல் ஏற்பட்டு கவலை வரும், அதனால் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. கும்பம், வீண் கோபத்தால் கூட இருப்பவர்களே தன் மீது வருத்தப்பட நேரிடும், அதனால் கவனமுடன் எச்சரிக்கையோடு இருப்பது, பேசும்போது கவனத்தோடு பேசுவது நல்லது. மீனம், தனம் தானியம் பொன்பொருள் வந்து சேரக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் யாருக்கு என்னென்ன பலன் என்பதை பார்ப்போம். பரணி பூரம் போராட நட்சத்திரத்துக்கு சம்பத், எல்லா விதத்திலும் நன்மை வந்து சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் உள்ளது. ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம், சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உகந்த நாள், மனமகிழ்ச்சியோடு சேமத்தோடு இருக்கக்கூடிய நாள். புனர்பூசம் விசாகம் போராட்டாதி நட்சத்திரம், தடைப்பட்ட காரியமெல்லாம் சாதகமாக முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம், நன்மை வந்து சேரக்கூடிய நாள். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம், சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். திருவாதிரை சுவாதி சதயம், இந்த நட்சத்திரத்தில் கவனமுடன் இருக்கணும், மனசங்கடம் ஏற்படும், திடீர் ஏதாவது ஒரு சங்கடப்படும்படியான சூழ்நிலை வரலாம், கவனமோடு இருக்கணும். பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம், மற்றவர்களிடம் பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம், கூட இருப்பவர்களே தனக்கு எதிராக செயல்படுவாங்க, எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அஸ்வினி மகம் மூலம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது, அதனால் தொல்லைகள் வராமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரசூலை தென் மேற்கு திசை, காலை 10:48 வரை, பரிகாரம் வெள்ளம்.
இன்றைய சந்திராஷ்டமம் காலை 7:30 வரை அஸ்தம், பிறகு சித்திரை நட்சத்திரம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.